இதான் இந்த புதுசாரிகள் அடுத்த இது ஆமாம்மா. நம்ம வீட்டுக்கு அடுத்து இப்ப ஆரம்பிச்சதுமா. இங்க ஆரம்பிச்சு இப்ப 1.5 வருஷம் ஆகுதுங்கம்மா. 1.5 வருஷம் ஆகுதுங்கம்மா. எல்லாரோட பங்களிப்புலையும் நடத்துறோம்மா. எல்லாரும் மாசம் மாசம் வாடகைக்கு ரெண்டுக்கு ரூபாய் கொடுத்துட்றாங்கம்மா. இங்க உள்ள பொருள்களுமே எல்லாரும் ஒவ்வொரு பொருள் எல்லாரும் கொண்டாந்து வச்சு இந்த சத்சங்கத்தை உருவாக்கி இருக்கோம்மா. என்ன ஒரு முடிவுனாலும் எல்லாரும் சேர்ந்துதாம்மா எடுப்போம். ஒத்துமை முக்கியம். தெய்வீகம்ங்கிறதே ஒத்துமை தான். இந்த இடத்துல எல்லாம் வேற்றுமை இருக்கும், அந்த இடத்துல தெய்வீகத்துக்கு ஆப்போசிட்டா எதிர்க்கு எதிர்க்கோ அது ஏன் தெய்வீகம்ங்கிறது எல்லாம் ஒன்றிய நிலை தான். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நல்லிணக்கம் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வழிபாட்டுக்கும் அந்த இதை நீங்கள் அதை காப்பாற்றுறீங்க. இந்த நல்லிணக்கத்தோடு நீங்கள் வழிபடுறீங்கன்னா அந்த இடத்துல தெய்வம் படிச்சுன்னு இருக்கும். படிச்சுன்னு லீலைகள்லாம் நடக்கும். இந்த ஒரு சுனை தான் சொல்லுங்க, ஸ்பிரிங்கு இந்த ஒரு சுனை மாதிரி அந்த இடத்துல அது வெளியே முக்கியம். எப்பவுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லையோ சவுண்டு போட்டு புருஷன் ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தம்பிக்குள்ள எங்கெல்லாம் நல்லிணக்கம் இருக்கோ, கருத்து ஒருமித்த ஒற்றுமை இருக்கோ, அங்க வந்து கூப்பிடாமையே தெய்வம் வந்து உட்காரணும். ஏன்னா அந்த ஒற்றுமை தான் தெய்வத்தினுடைய அடையாளம்.